guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீஷோல இருந்து டிஃபரெண்டான ஸ்டாண்ட்லாம் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு இப்ப பிரிச்சு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிரிச்சு பார்த்துடலாம் நம்ம. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு. இது வந்து எதுக்குன்னா தொடப்பம் மாஃப் அதெல்லாம் இதில் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சாலே இது வந்துட்டு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது பொருள்லாம் கூட இதில் மாட்டி வச்சுக்கலாம். இதுக்குன்னே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு செவுத்தில் இந்த இடத்துல ஹோல் இருக்குது, செவுத்தில் நம்ம அடித்து இதை மாட்டி வச்சுக்கலாம். டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்குது. செகண்ட் ப்ராடக்ட் இப்போ பிரித்து பார்த்துடலாம் இது என்னன்ட்டு. இது நார்மலாக ஒரு கிச்சன் ஸ்டாண்ட் அதுதான் வாங்கியிருக்கோம். நம்ம ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம சும்மா கரண்டி அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ப்ராடக்ட் வந்து இப்படி இந்த ஷேப்பில் மாட்டுற மாதிரி வாங்கியிருக்கோம். இதில் நம்ம கரண்டி அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு ஸ்பூனு நைஃப் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இந்த நைஃப் வைக்கிறதுக்கெலாம் பெரிய ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய நைஃப்னால் அதோ இந்த ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பூனும் நம்ம இதில் அப்படியே வந்துட்டு சொருவி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இல்லை. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். தேர்ட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராடக்ட் இந்த காஃபி மக்லாம் கவுத்து வச்சுக்கிற மாதிரி நான் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இல்லை டம்ளர், அந்த காஃபி கப் எல்லாமே வந்து நம்ம கவுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ஸ்டீலில் தான் எதுவுமே கொடுத்துருக்காங்க. எதுலேயும் டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்து ப்ராடக்ட் பிடிச்சி பார்க்க போகிறோம். இதுதான் ஃபோர்த்து ப்ராடக்ட். இதுவும் நம்ம வந்துட்டு கிச்சன் ஸ்டாண்ட் மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இதுவும் வந்துட்டு கரண்டி மாட்டுறது தான். நம்ம இதுலேயும் வந்து கோத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு கேப் இருக்குது, அதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நிறையா உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் ஸ்பேஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தபிள் தான். இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்ம ஃபிஃப்த்து ப்ராடக்ட் பிரித்து பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இது என்ன ஸ்டாண்டுன்னா நம்ம ஷூ ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் நீட்டாக நிறைய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடையில செட் பண்ணுறதுக்கு குட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சைடில் வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எப்படி இந்த வாக்கில் இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டியாக இருக்க ஸ்டாண்ட்லாம் நம்ம இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு திருனா போதும். ப்ரெஸ் பண்ணாலே அது லாக் ஆகிடுது நல்லா. இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டேமேஜாக இருக்குது. இந்த ஒரு சைடு பாருங்கள், இங்கே உடஞ்சிருக்கு லைட்டாக. அதே மாதிரி அங்கங்கே அப்படியே உடஞ்சிருக்கு. இந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் ஃபுல்லாக அங்கங்கே உடஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த சைடும் பாருங்கள், இங்கேயும் உடஞ்சிருக்கு.
இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த சைடில் மேலேயும் இப்படி உடஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. நான் என்னால் செட் பண்ணி காமிச்சிடுறேன். இது எப்படி செட் பண்ணணும்னு மட்டும் காமிச்சிடுறேன். இப்போ 2 சைடு ஸ்டாண்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் உள்ள லேயர்லாம் நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த பெரிய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சில ஹோலில் வந்துட்டு டக்குன்னு கம்பி ஃபிக்ஸ் ஆகிடுது, இந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவும் நிறைய இது கொடுத்துருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு எதுவும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் இது வந்துட்டு டக்குன்னு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது, உள்ளே போய்ட்டு அமிங்கிடுது. இல்லை ஹோல்மே ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதி இது மாட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதில் டேமேஜ் இருக்கிறனால ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான், அந்த பிளாக் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே அங்கங்கே உடஞ்சி தான் இருக்குது. பட் இது நல்லா இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம நிறைய செப்பல், ஷூஸ் அந்த மாதிரியெல்லாம் அடுக்கிக்கலாம். இல்லை ஒரே ஒரு குறை வந்து அந்த டேமேஜ் இருக்கிறது மட்டும்தான். அதனால் ரிட்டர்ன் பண்ணலாமா என்னென்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஆனால் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லை. இங்கே பாருங்கள் நல்லா அழுந்துது. இப்படி பிளாஸ்டிக் இதில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது டேமேஜும் கொஞ்சம் இருக்குது. அதனால என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ லாஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் பிரித்து. இதான் லாஸ்ட் ப்ராடக்ட். இது வந்துட்டு இந்த ரேக் டைப்பில் வாங்கியிருக்கோம். இது நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் இப்போ பிரித்து காமிக்கிறேன். இதை செட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவெலாம் வச்சு இந்த ஃபுல்லாக எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மூணுமே இந்த 3 ஸ்டாண்டும் வந்து அயனில் கொடுத்துருக்காங்க. மற்ற இந்த 3 ஸ்டாண்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோல்டர் மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ, ஆணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 2 ஹோலில் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம கைப்பிடி மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த 2 ஹோல்லையும் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஹோல்லையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்க்ரூவையும் ஆணியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. 2 சைடுமே இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்துட்டு இப்படி இடையில வச்சு இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்க்ரூலாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சைடில் உள்ள எல்லாமே வந்துட்டு அயனில் உள்ளது. இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக இந்த நடுவில் வச்சுருக்கிறது மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் இதில் வந்துட்டு கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல. இது அயனில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கில் உள்ளது மட்டும்தான் இதாக இருக்குது. நம்ம இதில் ஏதாவது பொருள் மட்டும் அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டானது இல்லாமல் ப்ளஸ் வெயிட்டாக உள்ளதான் நம்ம இதில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். எனக்கு இதில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.